ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சும்மா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் வந்து ரொம்ப ஷார்ட்கட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதை ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் இதோடு சேர்த்துடலாங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி. அதை ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நல்லா இந்த மாதிரி தட்டி விடலாங்க. தட்டி விட்டு ஆயில் வந்து சுற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அப்படி விட்டுக்குங்க, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நல்லா அடையை வந்து வேக வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து உதிரி பண்ணி வச்சுக்கலாங்க தனியாக பிளேட்டில். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ஸ்பைசஸ்லாம் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்பைசஸ் சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பொடிசாக ஆனியனை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடலாங்க. இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதோடு சேர்த்துடலாம். ரொம்ப தக்காளி அதிகமாக சேர்த்துட்டாலும் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து தக்காளியை மட்டும் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து இருந்தால் போதுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க, அடி பிடிக்காமல். டக்குன்னு நீங்கள் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இதோட இந்த ஸ்டேஜில் வந்து புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே நல்லா சிம்மில் விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா ஆயில் ஃபுல்லாகவே வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குக்கர்லலாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டான டேஸ்ட்டில் வந்து வராதுங்க. ஸோ கடாயிலே செய்யுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். ஓப்பன் பேன்லேயே பாருங்கள், நல்லா வந்து உதிரியாக வந்து வடையை வந்து உதுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து கம்மியாக தண்ணி வச்சிங்கன்னா வடை போட்டவுடனே நல்லா வந்து உப்பி வந்துடுங்க. ஸோ அப்புறம் தண்ணியே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விடலாம் மூடி போட்டு. தேவையான அளவு மல்லி இலையும் சேர்த்துடலாங்க இந்த ஸ்டேஜில். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வந்து அதோட எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரட்டுங்க. ஓப்பன் பேன்லேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. பாருங்கள் ஆயிலெலாம் சைடில் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தப்போ மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்க அடுப்பை. அது வெறும் சிம்லேயே இருக்கட்டும். சும்மா டேஸ்ட் வந்து இட்லி, தோசை, பூரி எதுவாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.